வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்னவெனில், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ள கோட்டைப்பொறிகளை பற்றித்தான். ஆம், சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ள கோட்டைப்பொறிகளை பற்றித்தான். சீவக சிந்தாமணியானது சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட நூல். சீவக சிந்தாமணியானது கிபி 500க்கும் கிபி 1000க்கும் இடையே எழுதப்பட்ட நூல். சீவக சிந்தாமணியில் 28 கோட்டைப்பொறிகள் கூறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சிலப்பதிகாரத்தில் 24 கோட்டைப்பொறிகள் மட்டுமே கூறப்பட்டுள்ளன. சீவக சிந்தாமணி கூறிய கோட்டைப்பொறிகளை மூவேந்தர்களும் தங்களது கோட்டைகளிலே நிறுவி தங்களது கோட்டைகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து வந்துள்ளனர். அக்கோட்டைப்பொறிகள் என்ன என்பதை காணொலியில் காண உள்ளோம். முதலாவதாக 100 வரை கொல்லி, அதாவது கோட்டையின் அருகே நெருங்கி சென்றுவிட்டால் ஒரே நேரத்தில் 100 பேரை கொல்லக்கூடிய ஒரு கருவிதான் இது. இரண்டாவதாக பகை வீரர்களை தூக்கி எறியும் பொறி. பகைவர்கள் கோட்டையின் அருகே சென்றுவிட்டால் அவர்களை தூக்கி எறிந்து கொல்லக்கூடிய ஒரு பொறிதான் இது. மூன்றாவதாக காண தெரியும் பேய்ப்பொறி. ஆம் நண்பர்களே, இது பேய்ப்பொறி தான். இந்த பேய்ப்பொறி எங்கிருக்கும், எப்படி இருக்கும், எங்கிருந்து வரும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் கோட்டையின் எல்லையில் சென்றுவிட்டால் இந்த பேய்ப்பொறியானது எங்கிருந்தோ வந்து எதிரிகளை தூக்கி சென்று கொண்டுவிடக்கூடிய ஒரு பொறிதான் இது. நான்காவதாக யானைப்பொறி. அந்த காலத்திலே கோட்டைகள் வலிமை மிகுந்ததாக இருக்கும். அந்த வலிமை மிகுந்த கோட்டையை தகர்க்க வேண்டுமெனால் நம்மளுக்கு யானைகள் தேவைப்படும். அப்படி யானைகளை கொண்டு நாம் தகர்க்க முற்பட்டால் அந்த யானைகளையே கொன்றுவிடக்கூடிய ஒரு பொறிதான் இந்த யானை பொறி. ஐந்தாவதாக பாம்பு பொறி. பாம்பானது எதிரியின் மீது எப்படி விஷத்தை பீச்சி அடிக்கிறதோ அதே போல எதிரிகள் மீது பீச்சி அடிக்கக்கூடிய, அதாவது விஷத்தை பீச்சி அடிக்கக்கூடிய ஒரு பொறிதான் பாம்பு பொறி. ஆறாவதாக கூற்று நிகர் கழுகு பொறி. கழுகு ஆனது எப்படி தனது இரையை சரியாக குறிபார்த்து தூக்கி சென்று விடுகிறதோ அதே போல எதிரிகளை சரியாக குறிபார்த்து தூக்கி சென்று கொண்டு விடக்கூடிய ஒரு பொறிதான் இது. ஏழாவது சங்கிலி பொறி. அதாவது கோட்டையின் மீது ஏற முற்பட்டால் அவர்களை தலையை இறுக்கி நெருக்கி கொண்டுவிடக்கூடிய ஒரு பொறிதான் சங்கிலி பொறி. 8 குந்தம், குத்தும் கருவி. அதாவது கோட்டையின் மீது ஏற முற்பட்டால் அவர்களது கைகளையும் உடலையும் குத்தி கிழித்து கொண்டுவிடக்கூடிய ஒரு பொறிதான் இது. 9 புலிப்பொறி. புலி வடிவிலான ஒரு பொறிதான் இது. 10 விற்பொறிகள். நமக்கு அறிந்த விற்பொறிகள் தான் இவை. 11 கொடிய குதிரை பொறி. கோட்டையை தகர்க்க யானைகள் மட்டுமல்ல குதிரைகளும் தேவைப்படும். அப்படி குதிரையை கொண்டு தாக்க முற்பட்டால் அல்லது தகர்க்க முற்பட்டால் அந்த குதிரைகளை கொண்டுவிடக்கூடிய ஒரு பொறிதான் இது. 12 பகைவரை தொடர்ந்து சென்று வெட்டும் வாள். அதாவது கோட்டையின் எல்லையிலே சென்று விட்டால் பகைவர்களை தொடர்ந்து சென்று வெட்டக்கூடிய ஒரு வாள் தான் இது. 13 கல் உமிழ் கவன்கள். பகைவர்கள் கோட்டையின் அருகே அல்லது கோட்டையின் எல்லையில் சென்று விட்டால் அவர்கள் மீது கற்களை எறிந்து கொண்டுவிடக்கூடிய ஒரு பொறிதான் இது. 14 பாவை உருவிலான பொறிகள். இப்பொறியானது பாவை வடிவிலே இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 15 செந்தி பொறிகள். அதாவது எதிரிகள் கோட்டையை நெருங்கிவிட்டால் அவர்கள் மீது தீப்பந்தங்களை வீசக்கூடிய ஒரு பொறிதான் இது. 16 செந்தல் கொப்பளிக்க கொல்லன் காய்ச்சிய இரும்பு குண்டுகள். அதாவது இரும்பு குண்டுகளை பழுக்க காய்ச்சி எதிரிகள் கோட்டையை நெருங்கியவுடன் அவர்கள் மீது எரியக்கூடிய ஒரு வகையான கருவிதான் இது. 17 கொக்கு பொறி. கொக்கானது எப்படி தமது இரையை பொறுத்திருந்து தூக்குகிறதோ அதை போல எதிரிகளை பொறுத்திருந்து கொள்ளக்கூடிய ஒரு பொறிதான் இது. 18 கூகை பொறி. இதுவும் ஒரு வகையான பொறிதான் இது. 19 தலை நெருக்கு தூளம். அதாவது எதிரிகள் கோட்டையின் மீது நெருங்கிவிட்டால் அல்லது கோட்டையில் ஏறிவிட்டால் அவர்களது தலையை மட்டும் நெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு கருவிதான் இது. 20 உருக்கிய செப்பு, உருக்கிய இரும்பு, கொதிக்கும் எண்ணெய். இவைகளை வாரி இறைக்கும் பொறிகள். அதாவது கோட்டையின் அருகே சென்றுவிட்டால் உருக்கிய செம்பு, உருக்கிய இரும்பு, கொதிக்கும் எண்ணெயை ஊற்றக்கூடிய ஒரு பொறிதான் இது. 21 அம்பு, 22 தேர். இவையெல்லாம் நமக்கு தெரிந்த பொறிகள் தான். 23 கற்களை தாமே எரியும் பொறி. அதாவது எதிரிகள் கிட்டே வந்தவுடன் அவர்கள் மீது கற்களை தாமே எறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொறிதான் இது. 24 பன்றி பொறி. அதாவது பன்றி வரிவில் இருக்கக்கூடிய ஒரு பொறி. இது அருகே நெருங்கிவிட்டால் அவர்களை பன்றி எப்படி கடித்து குதறுமோ அதே போல கடித்து குதறிவிடும். 25 தானே இயங்கும் தேர்ப்படை. தானே இயங்கக்கூடிய தேர்ப்படையை அக்காலத்தில் வைத்துள்ளனர். அப்பொறியானது தானே இயங்கி எதிரிகளை கொண்டுவிடும். 26 குரங்கு பொறி. குரங்கு வடிவிலான ஒரு பொறி. 27 ஆட்டுப்பொறி. ஆடு வடிவிலான ஒரு பொறிதான் இது. 28 கழுத்தை இருக்கும் கயறு. கழுத்தை இறுக்கி கொன்றுவிடக்கூடிய கயிறு. அதாவது கோட்டையின் மீது ஏற முற்பட்டால் அவர்களின் கழுத்தை இறுக்கி நெருக்கி கொன்றுவிடக்கூடிய ஒரு கயிறு. இத்தனை பொறிகள் இருந்தாலும் தமிழர்கள் தங்களது உயிருக்கு அஞ்சாமல் எதிரிகளின் கோட்டைகள் மீது படையெடுத்து சென்று அல்லது எதிரிகளின் கோட்டையை கைப்பற்றி அந்த நாட்டையும் கைப்பற்றியுள்ளனர். அவர்களுடைய வீரத்தை நாம் என்னவென்று புகழ்வது?
நேயர்களே, உங்களுக்கு இக்காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்துங்க.